ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கத்தாழை ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ வந்து ஹனி வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உப்பு சும்மா ஒரு பிஞ்சு டேஸ்ட்டுக்கு, சப்ஜா சீடு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது என்னோடய தோட்டத்திலே கிடச்சிது. நீங்கள் ஷாப்லேயும் வந்து கிடைக்கும். அது வந்து ரொம்ப நல்லா பிளாக்காக இருக்கும். உங்களுக்கு இது வீட்டில் ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் இருக்குது. புதினா ஒரு 7-8 இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் கத்தாழை ஒரு மீடியம் சைஸ் லீஃப் இந்த தோட்டத்துலேருந்து பறித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 10 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சின்ன லெமனு, ஒரு சின்ன லெமனோட ஜூஸு. நான் இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த புதினா, இஞ்சி, கத்தாழை கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஆட் பண்ண பொருளோட 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் வந்து மிக்ஸியில் அடிச்சிட்டோம், அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் கூட நம்ம அந்த சப்ஜா சீடு ஊற வச்சது, லெமன், ஹனி, அவனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கத்தாழை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக மற்ற ஜூஸஸ் எல்லாம் எடுக்கிறோம், கத்தாழையை வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறது இல்லை. மெயினாக வந்து இந்த காலத்து பசங்க வந்து இந்த மாதிரி பாவக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதில்ல. ஆனால் வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது ஸ்கின் நல்லா கிளியராக இருக்கும், வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் அழியும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா ஹீட்டை வந்து பீட் பண்ணக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.